இது வந்து ஒரு லாஜிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா கூட்டம் எப்போ குறைஞ்சிருக்கோ நீங்கள் அப்போ எடுத்து காரை ஓட்டுறீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷன் ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போது பேலன்ஸ் ஷீட் மோஸ்ட் ஆஃப் பிகர் கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய கடன்லாம் கிடையாது, டெட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நிஃப்டியோடைய பிஇ இப்போது 20க்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு, 19.62. நம்மளுது ரொம்ப நல்ல பேலன்ஸ் ஷீட் இருக்குது. நீங்கள் பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பாருங்கள், இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2015-16 இருந்தே வந்து இப்போ வரைக்கும் பாருங்களேன், ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட். என்பிஏலாம் வந்து ரொம்ப நல்லா குறைஞ்சிருக்கு. வி ஆர் இன் மச் பெட்டர் கண்டிஷன் ஆஸ் ஆஃப் நவ். பட் அங்கே ஈரானில் அடி வாங்குச்சுன்னா வந்து நமக்கு அடி விழுமா அப்படின்னா அடி விழும், ஆனால் அதோட இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜிடிபியில் ப்ராப்ளி ஒரு 1% கீழே இறங்கலாமா, இறங்கலாம். ஆனாலும் இந்த 6-7% growth அப்படிங்கிறது நிதர்சனம், இது கண்டிப்பாக இருக்கும். வி ஆர் நாட் கோயிங் டு ஃபால் லைக் கோவிட். 30% 40% கீழே விழுமா அப்படின்னா அதுக்கான லைக்லிஹுட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி ஆச்சு. மானிட்ரி பாலிசி அப்படின்னா மானிட்ரி பாலிசி பொதுவாக இந்த ஆர்பிஐ பண்ணுறதெல்லாம் மானிட்ரி பாலிசி அப்படின்னுவாங்க. இவங்களும் வந்து ரொம்ப கிளியராக வந்து பாலிசி சேஞ்சஸ் ரொம்ப கிளியராக கொண்டு வந்திருக்காங்க. ரேட் கட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. போன ஒரு வருஷம் 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா ரேட் கட்ஸு. இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குளோபல் சென்டிமெண்ட் வந்து லைட்டாக அடி வாங்கிச்சுனாலே நம்ம வந்து ரொம்ப சஃபர் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மக்கிட்ட வரும். ஆனால் ஒரு கோவிடை நம்ம டீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் என்னோட வியூ. நம்ம நிறைய லிவரேஜ் பண்ணல, கடன் வாங்கலை. யூஎஸ், யூரோப் மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய தப்பான பாலிசி முடிவுகள் எடுத்தாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம ஊரில் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் டீசெண்டாக பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோடய வியூ. என்னோட ஒரே பெரிய கிரட்ஜு இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது தான். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக உள்ளார இறங்குவாங்க. எஃப்ஐஐஸ்க்கும் வந்து நல்லா டீசெண்டான ஒரு ஸ்ட்ராங் ஃபுட்டிங்கில் அவங்க உள்ளார இறங்குவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட பேசிக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக்ஸ் சரியாக கவர் ஆகலை அப்படின்னா தான் நீங்கள் பயப்படுவீங்க. அடுத்த 6 மாதத்துக்கு உங்களோட எமர்ஜென்சி சேவிங்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு பயம் வரும். அசட் அலோகேஷன் பற்றி நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பயம் வரும். வெறுமனே உங்களோட ஈக்விட்டி போர்ஷன் மட்டுமே பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளி பயம் வரும். ஒரு ஓவரால் வியூ எடுங்க. எவ்வளவு ஈக்விட்டி நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இபிஎஃப் அளவுக்கு உங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படுறதுக்கான ஒரு முகாந்திரமே கிடையவே கிடையாது. உங்களுடைய அடுத்தது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு தேவை இல்லாத பணத்தை தாராளமாக இப்போது ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா ஸ்லோவாக பண்ணலாம். அதுதான் வந்து நம்முடைய கிளைண்ட்ஸ்க்கும் சொல்லிகிட்டே இருக்கோம். பட் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவங்களாவே கால் பண்ணி கேட்டு ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே பார்க்கல. நம்ம சைடு சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த டிப்பை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை விட பெட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பட் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார சடன்லி 30% ஏறுமா 40% ஏறுமா அப்படின்னா தெரியாது. நிறைய சுவாரஸ்யமான டேட்டாலாம் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்கி 2 வருஷம் நகராமல் சடன்லி 5% கீழே இறங்கிச்சு மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு வருஷத்தில் 30% ஏறும் 40% ஏறும் அப்படின்றாங்க. அப்படி நிறைய டேட்டா நிறைய கொடுக்குறாங்க. பட் நமக்கு அடுத்த ஒரு வருஷத்தோட வியூ இருந்தது அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அதை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் உங்களுடைய கோல் வந்து 1 crore போல் 2 crore போல் 3 crore போல் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சைட்வேஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானே, கரெக்டுங்களா? இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதே மாதிரி ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நீங்கள் விருப்பப்படணும், கரெக்டாக? ஸோ வேர் யூ ஆர் இன் அன் அக்குமுலேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது என்னோடய வியூ. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார திரும்ப இதே மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குமா, இங்கேருந்து ஒரு 5-10% கீழே வருமா அப்படின்னா நோபடி நோஸ். டிஎஸ்பியில் ஒரு அழகான ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. டிஎஸ்பியோட ஆட் பார்த்தீங்கன்னா வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளண்ட்டான ஒரு ஆடு. நீங்கள் இதை கண்டிப்பாக படிங்க. இதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போடுறேன். வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்
தட்ஸ் ட்ரூ எவ்ரிடே. யூ ஆர் ஜஸ்ட் ஃபீலிங் இட் நவ் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது அட்வைசர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படி சொல்கிறாங்க. அதே தான் வந்து நம்மளும் சொல்கிறோம். உங்களுடைய அசட் அலோகேஷன் படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஸ்க் அப்படைட் படி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கோல்ஸுக்கு அலைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எதை பற்றியும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹேவ் a great day. Writing in the margins of my mind all day, sipping herbal in the morning just to feel okay. Had a dream.